ஹாய். யூசுவலாகவே எனக்கு கார்டனிங், பிளான்ட்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப உயிருன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் தான் கார்டனிங்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் அப்பா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இங்கே இன்டோர் பிளான்ட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். சும்மா லைட்டாக கீரை செடி அது மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ கல்யாணம் ஆகி வந்தப்போ ஒரு தக்காளி செடியை வச்சு பார்த்துக்கிட்டேன். அதில் ஒரு 10 காய் தான் காய்ச்சிது. அதை பார்த்துக்கிறதுக்கே எனக்கு நிறைய டைம் எடுத்தது. ஏன்னா எப்படின்னா, அங்கே இருக்கும் கொஞ்ச நேரம் வெயில் அங்கே வரும். அதுக்கப்புறம் இந்த கிச்சன் பக்கம் வந்துடும். ஸோ மாற்றி மாற்றி செடியை மாற்றி மாற்றி வைக்கணும். நிறைய வேலையாக இருந்தது. ஸோ ப்ரெக்னென்ட் ஆனதுனால அதை என்னால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அந்த கார்டனிங்கை கொஞ்சம் விட்டுட்டு இப்போ தான் ஒரு வருஷமாக நான் திருப்பி வந்திருக்கேன். ஸோ இதுதான் கார்டனிங்கோட ஜேர்னி. இப்போ நான் இன்னும் நிறைய பிளான்ஸ் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இன்டோரில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். மாவு திருடன் வேறு வந்துட்டான். யூஸ்வலாக எப்போ மாவு பிசைஞ்சாலும் மாவு வேணும், மாவு கொடு, மாவு கொடு அப்படி தான் கேட்பாரு சார். ஸோ அவனுக்கும் மாவு கொடுத்து இன்றைக்கி சப்பாத்தியும் தக்காளி தொக்கம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ உங்கள் வீட்டு பசங்களும் நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா கேட்பாங்களான்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.